நான் ஒன்று சொல்கிறேன் சார், ரொம்ப முக்கியமாக. இதை வந்து ஷேர் மார்க்கெட்டோட லாஜிக் நான் சொல்லித்தரேன். இது எவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. சார், நிறைய பேரோட டவுட் என்னன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் ஷேர் திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஷேரோட பர்ஃபார்மன்ஸ், அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் ஏறும், ரைட்டு. மோசமாக இருந்தால் இறங்கும், அதுவும் ரைட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன சார், ஒவ்வொரு நாளும் ஏறுது ஒவ்வொரு நாளும் இறங்குது, அது என்ன லாஜிக் எனக்கு புரியல சார் அப்படின்னா. ரைட், நான் ஒன்று சொல்கிறேன் சார், ரொம்ப முக்கியமாக. இதை வந்து ஷேர் மார்க்கெட்டோட லாஜிக் நான் சொல்லித்தரேன். இது எவ்வளோ பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. முடிஞ்ச வரைக்கும் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். அழகாக மேக்னெட் மாதிரி அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு சொல்கிறேன் நான். ஷேர் மார்க்கெட்டுக்கு விலை ஏறுவதற்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனிக்கிட்டே வரணும் சார். அது நல்ல விஷயமா இருந்ததுன்னா நல்ல நியூஸ் வந்தால் ஏறும், நெகட்டிவ் நியூஸ் வந்தால் ஏறும். அது என்ன? ஒன்று, குவார்டர்லி ரிசல்ட், அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகேங்களா? அப்படின்னா பாருங்க, வருஷத்துல 4 தடவை தான் வரும். ஓகே, அது ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது அந்த கம்பெனி பற்றி ஏதாவது நியூஸ், அது ஒன்ஸ் இன் 6 months இல்லை ஒன்ஸ் இன் 3 months இல்லை ஒன்ஸ் இன் இயர், சில நேரத்தில் ஒன்ஸ் இன் இயர் கூட வராமல் இருக்குது. நல்ல நியூஸ் ஏதாவது வரலாம், இல்லை கெட்ட நியூஸ் ஏதாவது வரலாம். நல்ல நியூஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனிக்கு திடீர்னு புதுசாக ஏதாவது ஆர்டர் கிடைக்கலாம், 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி ஏதோ ஒன்று நல்ல நியூஸ். சில நேரத்தில் அதே கம்பெனி சொல்லல, எங்களுக்கு ஒரு ஆர்டர் வர மாதிரி இருந்து திடீர்னு போயிடுச்சு, அந்த 1000 கோடி ரூபா அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் வரும்னு எதிர்பார்த்தோம், இல்லை அடுத்த வருஷத்தோட ப்ராஃபிட் அதனால ஜாஸ்தி ஆகும்னு எதிர்பார்த்தோம். இப்போ அந்த 1000 கோடி திடீர்னு கிளைண்ட் வந்து பின் வாங்கிட்டாரு, அதனால அந்த ஆர்டர் போச்சு. இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா டெஃபினட்டா ப்ரைஸ் கீழே விழும். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இப்போ என்னன்னா, ரிசல்ட் வந்ததுன்னா அன்னைக்கு நல்ல ரிசல்ட் பேட் ரிசல்ட் டெஃபினட்டா ஷேர் பிரைஸ் வில் ரியாக்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ். அது ஒரு பக்கம். கம்பெனியை பற்றி நல்ல நியூஸ் பேட் நியூஸ் அவங்களாவ ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தவிர ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மற்றதெல்லாம் அதெல்லாம் வந்து ஓவராலாக மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். அதை பற்றி நம்ம இப்போ பேசக்கூடாது. ஓகே, ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட விலை குறையிறதும் கூடுறது தான் நமக்கு முக்கியமான விஷயமா நம்ம இப்போ தெரியுது. திடீர்னு ஏன் சார் குறையுது, திடீர்னு ஏன் சார் சார் ஒரு 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 சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிளோட, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் வந்து தோரணம் கட்டுது, மேலதாளம்லாம் ஓடுது. என்னடா விசாரிச்சு பார்த்தா அந்த வீட்டில் கல்யாணம். ரைட், ஓகே, கல்யாணமா? ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓடும், நல்ல சாப்பாடு அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு வந்துருப்பாங்க. அடுத்த நாள் எப்படி இருக்கும்? அடுத்த நாள் எதுவுமே கிடையாது, எல்லா விழா முடிஞ்சு போச்சு, வந்தவெல்லாம் போயிட்டாங்க. அந்த அதாவது பளிச்சுன்னு வெளிச்சம்லாம் ஓடிட்டு இருக்கு. வீடு வெளிச்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அந்த நாதஸ்வரமும் கிடையாது, மேலதாளமும் கிடையாது, தோரணங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரண வீடாக மாறி போச்சு. அப்போ அந்த வீட்டில் இதுக்கு முந்தின நாள் நடந்த எதுவுமே அந்த அடுத்த நாள் நடக்காது, சாதாரணமா இருக்கும். பட் அப்படியும் திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாள் பார்த்தா அது நம்ம வீட்டுல இருந்து வாசனை வரும். என்ன வாசனை வருது, என்ன விஷயம்? அப்போ கேட்டா, ஆமாங்க நான் வீட்டுல பிரியாணி பண்ணியிருக்கேன், அதனால. என்ன விஷயம் அப்படின்னா, இல்ல பையனுக்கு வந்து வேலை கிடைச்சிச்சு. ஓ அப்படியா, அதனாலயா? சரி சரி, ரைட், ஓகே. அப்புறம் திடீர்னு பார்த்தோன்னா பயங்கர வாசனை திருப்பி வரும். என்னன்னா, இல்லைங்க வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தாரு, இன்னைக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு பொங்கல் பண்ணி கொடுன்னு கேட்டாரு, அதனால கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டோம், அதனால தானே வாசம். ஓ அவர் கேட்டார் அதனால நீங்கள் பண்ணீங்களா? ரைட், ஓகே. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பிரியாணி வாங்க. நாங்கள் பிரியாணி வாசம் திருப்பியும் வருது, என்ன ஏதுன்னா, என்னங்கண்ணா, இல்லைங்க பொண்ணுக்கு நீட்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு MBBS சீட் கிடச்சிருக்குங்க, இல்லை ஏதோ ஒரு சீட்டு கிடச்சிருக்குங்க, அதனால வீடு கொஞ்சம் நல்லா வீடு கொண்டாடுறோம், கொஞ்சம் பிரியாணிலாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி. ஓ அப்படியா, சூப்பர், அப்படி ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்து திடீர்னு அழுக சத்தம். அழுக சத்தம் வருது, என்ன விஷயம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா யாரோ அவங்க தெரிஞ்ச ஏதோ உறவினர் இறந்துட்டாங்க. அதாவது துக்கமான ஒரு சூழல் அங்கே இருக்கு. அதனால வீட்டில் எதுவுமே நிசப்தமா இருக்கு, கொஞ்சம் பயங்கரமான மயான மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான ஒரு சூழல் அங்கே இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அந்த வீட்டில் ஒரு வீடு, ஒரே வீடை தான் நான் சொல்றேன், நல்லது கெட்டது சுகமானது சோகமானது எல்லா சம்பவமும் நடக்குது இல்லையா? இது அப்படியே ஷேர் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. ரிசல்ட் வருதா, ரைட், அந்த தோரணம் மாதிரி நல்ல ரிசல்ட்டா சர்ன்னு மேலே ஏறுது, நெகட்டிவ் ரிசல்ட்னா கீழே வருது, ரைட். அதுக்கு அடுத்த நாள் முடிஞ்சு போச்சு. அந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு அதுக்கப்புறம் அந்த ஷேர் பிரைஸ் என்ன ஆகும்?
ஏன் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு சார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 240 நாள் ட்ரேடிங் இருக்கு வச்சுங்க. 240 45 நாள் ட்ரேடிங் வச்சுங்க. கொஞ்ச நாள் லீவ் எல்லாம் வச்சுங்க. 240 நாள் ட்ரேடிங்னா ஒரு 4 நாள் ரிசல்ட் விட்டுடுங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு 4 நாள் நியூஸ் ஏதாவது ஒரு 6 நாள் வச்சுக்கலாம். 10 நாள் போயிடுச்சா. ஸோ அப்ராக்சிமேட்லி 230 நாள் ட்ரேடிங் இருக்கு சார். 230 நாள் ட்ரேடிங்ல அது ஏன் மேலே போகுது கீழே போகுது அப்படின்னா, இதுல ஒண்ணு நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 230 நாளும் அந்த ஷேர் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணு வச்சுக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டு ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை தான் ரியாக்ட் ஆகும். இப்போ இந்த ரிசல்ட் வந்துருச்சா, அது அடிச்சிட்டாங்களா இல்ல மேலே தூக்கிட்டாங்க முடிவு வச்சு, அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ரிசல்ட்டுக்காக பயங்கரமா ஒன்றும் மேலே ஏறவோ இல்லை இறங்கவோ ஆகாது. ஓகேங்களா. ஸோ மிச்சம் 230 நாள் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஆயாச்சு. மேலே ஏறுது கீழே இறங்குறதுக்கு காரணம் என்னவென்றால், அன்னைக்கு யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்களோ அவங்க பண்ற கூத்து. அப்படின்னா சார், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல லட்சக்கணக்கில் போய் கோடிக்கணக்கான ஆளுங்கெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரேடு அதில் இன்வெஸ்டர் இருக்காங்க, ட்ரேடர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. பட் இந்த விலை ஏற்றவும் குறைப்பும் செய்வது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். ஒன்றும் இல்லை, காத்தால எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், 800 ரூபா ட்ரேட் ஆகுது. அது அப்படி இப்படின்னு சொல்லி 203, அதுக்கு முந்தின நாள் க்ளோசிங் 800 ரூபா, 803 804 போச்சுன்னா, சில பேர்னா இன்னைக்கு மேலே போகும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் வாங்குவார், அவர் கொஞ்சம் அகமதாபாத்தில் கொஞ்சம் வாங்குவார், காஷ்மீரில் கொஞ்சம் வாங்குவார், ஒரிசாவில் கொஞ்சம் வாங்குவார், கேரளாவில் கொஞ்சம் வாங்குவார், அப்புறம் பெங்களூரில் அப்படின்னு கொஞ்சம். திடீர்னு பார்த்தா 805 6 7 8 9 10 போச்சுன்னு, ஆனால் இன்னும் மேலே இருக்கும் போடுங்கன்னா அடிச்சு பிடிச்சின்னு எல்லாம் வாங்குவாங்க. ஏன் அந்த வாங்குறாங்கன்னா அவங்க எல்லாம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். அந்த குரூப் என்னன்னா, இப்போ வாங்கி ஈவினிங்குள்ள விலை ஏறின உடனே வித்தணும், முடிஞ்சு போச்சு. இது விலை ஏறுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்குவோம், எல்லாரும் வாங்குவாங்க. வாங்கணும்னா கொஞ்சம் விலை ஏறின உடனே எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு வித்துரும். அது அன்னைக்கு பார்த்தோன்னா 820 830 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகி. அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அதே குரூப் 800லேருந்து 830 போச்சு, இன்னைக்கு திருப்பி ஏறுறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், நீ விற்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போனோம், ஷார்ட் போகும். ஷார்ட் போனோம்னா 830ன்றது 26 25 24 23 வந்தோன்னே வேற ஒரு குரூப் இருக்கும். அவங்க நம்ம நாடா இது இறங்குது, அப்போ இன்னைக்கு இறங்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா ஷார்ட் போகும். அப்ப என்ன ஆயிடுது, அன்னைக்கு விலை 220 19 18 17 சரன்னு கீழே வரும். ஸோ இந்த ஒரு வொலாட்டிலிட்டி, அதாவது இந்த மூவ்மெண்ட்டுக்கு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த இன்ட்ராடே குரூப் இருக்கு இல்லையா, அவங்க பண்ற கூத்து தான் இதெல்லாம். ஏன்னா 230 நாள், இந்த 230 240 10 நாள் இருக்கு, அதை விட்டுருங்க, நியூஸ் பேஸ். மிச்சம் 230 நாள் ட்ரேட் பண்ணுமா இல்லையா, விலை வந்துட்டு வாங்கணும் விற்கணுமா இல்லையா, விற்கிறாங்க வாங்குறாங்களா இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இன்ட்ராடே பாசிபிலிட்டி, எனக்கு லாபம் பண்ணும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அது ஷார்ட்டாகவும் இருக்கலாம் லாங்காகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். அவங்க லாங் போயோ ஷார்ட் போயோ அவங்க பணம் பண்ண டைம். சில நேரத்தில் அவங்க நினைக்காம ரிவர்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்கு. தே வில் ஆல்சோ லூஸ் மணி. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 230 நாள் இவங்க ட்ரேட் பண்றாங்க தெரியுமா, இந்த ட்ரேடர்ஸ் எக்ஸ்ட்ராவா வாங்குறது இல்லை எக்ஸ்ட்ராவா விற்கிறது, அவங்க தான் இந்த மூவ்மெண்ட்டை டிசைட் பண்றது. சரி, சில நேரத்தில் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், சில நேரத்தில் திடீர்னு எஃப்ஐஎஸ் வரும், அவங்க வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டை போட்டு வாங்கினாலும் அப்படி எல்லாமே தடம் போடும், மாறி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 10 நாள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கம்பெனியோட நியூஸ். மிச்சம் 230 நாளும் இந்த எஃப்ஐஎஸோ இல்லை HNIஸோ இல்லை இன்ட்ராடே ட்ரேடர்ஸோ இல்லை இன்வெஸ்டர்ஸோ இவங்க வந்துட்டு பணம் போட்டு அதை ஏற்றுவதோ இறக்குவதோ செய்வார்கள். காரணம், வேற எந்த விதமான நியூஸும் அந்த கம்பெனி பத்தி கிடையாது. இவங்க எடுக்கிற தீர்மானம் மட்டும்தான், நான் இன்னைக்கு வாங்க போறேன், இல்லாட்டி கொஞ்சம் ஏறினோடனே நான் வாங்க போறேன், ஒரு 10 ரூபா மேலே போனேன் திருப்பி கொடுத்துட போறேன், அல்லது நான் விற்க போறேன் திருப்பி கீழே 10 ரூபா கீழே வந்தோன்னே நான் வந்துட்டு கொடுத்துருவேன், ஐ மீன் வாங்கிடுவேன், கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம. சில பேர் என்ன திரும்ப பண்ணுவோம், இந்த ஷேரோட விலை வந்துட்டு 200 ரூபா 800 ரூபா, சாரி எஸ்பிஐன்னு வச்சுக்கோங்க 800 ரூபா, அது 840 வரையில போய் பார்த்தா அவங்க கேல்குலேட்லாம் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட்லாம் வந்து பார்த்தா இல்லை, இது மேக்ஸே 840 45 வரைக்கும் தான் இது போகணும், அதுக்கு மேலே இதுக்கு விலை கிடையாது அப்படின்னு. 840 40 வந்தோன்னா இருக்கிறதெல்லாம் வித்துரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் 840 45 தான், அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு மேலே டெஃபினட்டாக கீழே வரும் சொல்லிட்டோம்னா கொடுத்துரும். அப்போ நம்ம கடை செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதுவே ஒரு 740 780 85 அந்த ரேஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே என்ன பண்ணாங்க, 780 85 நல்ல விலையாச்சே நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. அப்போ நான் 780 கீழே
அது போகாது. அதே மாதிரி 850க்கு மேலேயும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்லஸ் தேர் இஸ் எ நியூஸ், ஏதோ ஒரு புதுசாக நியூஸ் ஒன்றுன்னா இல்லை ஓவரால் பேங்கிங் செக்டரை நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை எஸ்பிஐக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்க போதோ, இல்லை எக்கானமி ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்து மார்க்கெட்டை தூக்குறோம், அப்போ இதெல்லாம் சேர்த்து தூக்கும். இதுதான் சார் நடக்கிற கூத்து. அதாவது இன்ட்ராடேல 230 நாளும் இவங்க பண்ற கூத்துனால மட்டும்தான் ஏறுது இறங்குதே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, ஒரு நாள் சர்ன்னு ஏறுது, அன்னைக்கு என்ன சார் கம்பெனி பயங்கரமா மேலே போயிருக்காது, என்ன சார் பர்ஃபார்மன்ஸ் தமான அடுத்த நாளே கீழே இறங்கு சார், நீங்க என்ன சார் கம்பெனி ஏதாவது பிரச்சனையாச்சு சார்? அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஒரே நாளில் நல்ல நியூஸ் அந்த வரலாம், அந்த ரிசல்ட் எதாவது வந்ததுன்னா வரலாம். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி திடீர்னு நல்ல நியூஸ் வந்து அடுத்த நாள் ஐயோ நான் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு அடுத்த நியூஸ், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு எஸ்பிஐன்னு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, இது வந்து எல்லா விதமான எல்லா ஷேருக்கும் இது பொருந்தும். இதுதான் நடக்குது. நீங்க நினைக்கிறீங்க சார் அத்தனை ஷேரை வாங்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சார், இருக்கிறாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டு பாருங்க, ஒரு ஷேருக்கும் லட்சக்கணக்கில் ஆளுங்க பையர் இருப்பாங்க, செல்லரும் இருப்பாங்க. ஆஃப்கோர்ஸ் சில கம்பெனியில் வந்து ஆயிரக்கணக்கில் தான் இருப்பாங்க, பட் இருக்காங்க. பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க, ஜென்ரலாக இருப்பாங்க. அன்லஸ் அப்பர் சர்க்கியூட்டையோ லோவர் சர்க்கியூட் போனாலும் வழியே மற்றபடி பார்த்தீங்கன்னா பையர் செல்லர் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ற கூத்து தான். அதனால மேலே வருவதும் கீழே வருவதும் இவங்க பண்றதுனால நீங்க அதை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபண்டமெண்டலி நல்ல ஷேராக வாங்கினீங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஷேர் மேல போவதும் கீழே வருவதும் காரணம் இதுதான். ரிசல்ட் அன்னைக்கோ இல்ல வேற ஏதாவது நியூஸ் வந்துக்கோ அது மேல போகலாம், கீழே வரலாம், பேஸ்ட் ஆன் தட் நியூஸ். மற்றபடி 230 நாளும் இந்த இன்ட்ராடே அன்னைக்கு எந்த பவர்ஃபுல் குரூப் இருக்கோ அவங்க ஷார்ட் போக டிசைட் பண்ணிட்டாங்கன்னா இறங்கும், அவங்க லாங் போக டிசைட் பண்ணிட்டாங்கன்னா மேல போகும். அவ்வளவுதான் சார். அதுக்கும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த விதமான சம்பந்தம். நல்ல கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கீழே வருது அப்படின்னு பார்த்து நிறைய பேர் பயந்துருவாங்க. பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அதெல்லாம் வந்து நேச்சர், அந்த ஷேர் மார்க்கெட்டோட நேச்சர். மேலே போவதும் கீழே விழுவதும் குவைட் நார்மல். நல்ல ஷேரா இருந்தாலும் சரி, மோசமான ஷேரா இருந்தாலும் மேல போகும் கீழே விழுது. ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியோட ஷேரை வாங்கினீங்கன்னா நீங்க வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது, பேனிக் ஆக வேண்டிய அவசியமும் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியம் பொறுமை. அந்த பொறுமை இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த விஷயத்துல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும் அப்படிங்கல, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க அதுல போடல சார், இதை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் காலத்துல போடுங்க. கண்டிப்பா நான் கிளாரிஃபை பண்ணேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.